என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். எங்கள் வீட்டில் 5 ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. விஜய்க்கு போட்டால் போதும், அந்த புது ஆட்சி அமையணும், அதுதான். என் ஓட்டு விஜய் தான். ஓட்டு சூரியனுக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். சேகர் பாபு ஐயா அவரு. என் ஓட்டுக்கு விஜய்க்கு தான். என் ஓட்டு முகாசாமி. என் ஓட்டு விஜய்க்கு தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக நாம் தமிழர் விவசாய சின்னம். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான் கண்டிப்பாக. என் ஓட்டு என்டிகே தான். இந்த வாட்டி ஆட்சி மாறணும் ஒரு வாட்டி, அதனால விஜய்க்கு ஓட்டு போகிறோம் வாட்டி. என் ஓட்டு ஸ்டாலின். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் சாருக்கு தான். ஓட்டு விஜய்க்கு போடலாம். என் ஓட்டு ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி. என் ஓட்டு ஏடிஎம்கே தான். எங்கள் ஊரில் வந்து ஒரு 1500 ஓட்டுக்கு இருக்கு. 1500 ஓட்டு டிவிக்கே தான். என்னுடைய ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு முகாசாலிங்க தான். என் ஓட்டு விஜய்க்கு தான் ப்ரோ. என்னுடைய ஓட்டு எப்பயுமே ஸ்டாலின் தான் போடுவேன். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிவிக்கே தான். ஓட்டு எடப்பாடிக்கு தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். என்னோட ஓட்டு கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிவிக்கே தான். ஸ்டாலினோட ஆட்சி நல்லா ஆட்சியாக இருக்கா, அதனால டிஎம்கே தான். என் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். அவர் புதுசாக இருக்கிறாருல்ல, புதுசாக ஒரு ஆட்சியில் மாற்றம், ஒரு மாற்றத்துக்காக அவரை வைக்கலான்னு ஒரு ஆசை. ஆட்சி மாற்றமாக வரணும், அதுக்காக விஜய்க்கு போடலான்னு. இப்போ ஆழ்ந்து கொன்ற ஆட்சி வந்தாக்கா மறுபடியும் இருக்கிறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. புதுசாக யாராவது வரணும்னா வரலாம், வரது அவங்களுடைய மகசனுடைய விருப்பம். அதை பற்றி நான் குறை சொல்ல, யார் வேணாலும் வரட்டும். இருக்கிறவங்களே வந்தாங்கன்னா கொஞ்சம் சீர் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை ரீவைண்ட் பண்ணாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இது நல்லது நடக்கும். இது தரேன், அது தரேன், அதை கொடுக்குறேன், இதெல்லாம் தராதீங்க. நீங்கள் மலிவான கடையில் நியாயமான விலையான பொருட்களை மக்களுக்கு கொடுங்க. அன்னாடம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் அது வந்தாலே அவங்க சந்தோஷமாக அந்த குடும்பம்லாம் வாழும். கணவன் குடிக்கிறானோ, பிள்ளை எங்கேயோ சுற்றுறானோ, இதெல்லாம் போட்டோம். தாய்மார்கள் அவங்களுக்கு இந்த ரேஷன் மலிவு கடை பொருட்கள் நல்லபடியாக கிடைச்சாலே ரொம்ப குடும்பங்கள்லாம் சந்தோஷமாக வாழும். வருவனா கொள்ளாச்சி இருந்தாங்க. நானுங்க இப்பவுமே அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, காமராஜ் இருந்தாங்க. 50 லட்சம் கொடுத்தாரு எம்ஜிஆர். சூரியனுக்கு ஓட்டு போட்டால் நாடு நல்லா இருக்கும்பா. மாற்றி ஓட்டு போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா. ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாமல் திரியிறானுங்க. இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். இருக்கிறவனு வேலை இல்லாமல் ஆகிடும். அதான் உண்மை. இப்போ நல்லா தான் ஆட்சி பண்ணுறாரு, எல்லாம் மாநிலத்துக்கு நல்லா பண்ணுறாரு. இன்னும் என்னமா அட்வான்டேஜாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு சிஎம் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. யார் வந்தாலும் நல்லா இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். என் கருத்து வந்து சொன்ன மாதிரியே விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா திமுக பார்த்தாச்சு, அதிமுக பார்த்தாச்சு, நிறைய கட்சிகளை பார்த்தாச்சு. சொன்ன மாதிரியே விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் என் ஓட்டு யாருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், நாம் தமிழர் அண்ணன் சீமான் விவசாய சின்னத்தை. ஏன்னா மக்களுக்காக கருத்து சொல்கிற ஒரு ஆள் யாருன்னா சீமான் அண்ணன் மட்டும்தான். அண்ணன் பேசின அரசியல் இன்னும் எவனை பேசலை, இதுக்கப்புறம் யாராலையும் பேச முடியாது. என்னோடய ஓட்டு தனிப்பட்ட முறையில் யாருக்கு பார்த்தா விஜய் நாயக்கு தான். ஆனால் மக்கள் எல்லோரும் விஜய்னு சொல்றதுனால விஜய் எனக்கும் என்னோட சப்போர்ட்டு தான். இருந்தாலும் ஓட்டுன்னு பார்த்தா சீமான் நாயக்கு தான். இத்தனை வருஷமாக ஒரே ஆளுக்கு போட்டுன்னு வரோம், கொஞ்சம் மாற்றம் காட்டிக்கிட்டேன்றதுக்கோசம் போடலாம். அதான் ஃபஸ்ட்டு வாட்டி வராரு, ஆதரிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. சீமான் அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொள்கைகள் நிறைய இருக்குது, அதனால தான் நான் போகலான்னு இருக்கேன். சீமான் தான். Anyway, we want a change of government. That is my criteria. மாற்றம் வரட்டுமே, நம்மளை நம்பி தான் வந்துக்கிறாப்புல, அதனால மாற்றம் வரணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும். டிவிக்கே தான் போடுவேன். திருப்பி அவங்க ஆட்சி வந்தால் தான் நடைமுறை சரி செயல்படும். ஆட்சி நல்லபடியாக போகுது, நல்லா பண்ணுறாங்க. மொத்தம் வந்தால் அது வந்து செயல்பாடு வராது. மக்கள் ஆதரவு அவங்களுக்கு அமோகமாக இருக்குது. பார்க்கலாம், மாற்றம் தெரியணும். இப்போ வந்த மாற்றத்தில் இப்படிலாம் இருக்குது, சரி அந்த மாற்றத்தையும் பார்ப்போம். அவர் இப்போ நாட்டுக்கு நல்லா செய்கிறாரு. எல்லாருக்கும் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு. மகளிர் பஸ்ஸு விட்டார், அழகாக 1000 ரூபாய் போட்டார். சொன்னதெல்லாம் செஞ்சுன்னு வர்றாரு. அதே மாதிரி மக்களுங்க எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தாச்சு 60 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே. ஸோ தளபதி புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் ரூமர்ஸ்லாம் எதுவுமே நம்பாதீங்க. தளபதி வரதை பார்த்து நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். மக்கள்லாம் விஜயகாந்த் விட்ட மாதிரி தளபதி விட்டுறாதீங்க விஜயை. அஜித் மரணத்துக்கு வந்து விஜய் வந்து ரோட்டில் இருந்து கொடி பிடிச்சின்னு போராட்டம் பண்ணுறாரு. ஆனால் இதே கவின் ஆணவ படுகொலைக்கு வந்து அவர் எதுவுமே குரல் கொடுக்க மாட்டாரு. அப்படின்றப்போ எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறது திருமாவளவனோ இல்லை ஸ்டாலினோ
இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் நிற்குது. ஆனால் ஒரு பொது பிரச்சனைக்கு மட்டும் ஸ்டாலினுக்கு எதிர்த்து போராடினா விஜய் வந்து துணிச்சலாக வராரு. ஆனால் இதே ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிற்க மாட்டாரு. அப்படின்னு இருக்கிறப்போ நாங்கள் வந்து எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ அது இல்லாமல் இப்போ ஸ்டாலின் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வராரு, நிறைய நடைமுறைப்படுத்திட்டாரு. ஸோ அதனால் இன்னும் எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை தான் வருது. ஆனால் விஜய் வந்து அந்த வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன்ற இது சுவையில் இருக்குது. அப்படின்றப்ப நாங்கள் எப்படி அவர் நம்பி போக முடியும்? இன்னும் இந்த அரசியல் புரிதல் இல்லாதவங்களும் இல்லை கட்சியை பற்றி எதுவும் தெரியாதவங்க மட்டும்தான் அவர் பின்னால் போவாங்கிறது என்னுடைய இது. மற்றபடி எனக்கு விஜய் வரக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஜனநாயக நாட்டில் நானும் வரலாம், நீங்களும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ அதனால் என்னுடைய ஓட்டு எப்பயுமே ஸ்டாலின் தான் போடுவேன். ஏன்னா இப்போது அவர் கூட்டணி வச்சுக்கிறவங்க ஆளும் எல்லாமே ஒரு கொள்கை ரீதியாக எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இவர் கொள்கைன்னு சொல்கிறாரு, அம்பேத்கர் கொள்கை, பெரியார் அப்படின்றாரு, வேலுநாச்சியான்றாரு. ஆனால் அவங்களுடைய கொள்கை இவர் கடைப்பிடிக்கிறாருன்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சும்மா ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கின்னு நான் ஸ்டாலின் அப்படி அம்பேத்கர் கொள்கையாக பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் அது நடைமுறை பார்த்துன்றது சாத்தியமானது தான் இருக்குது. புதுசாக ஆட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அதனால் போடலான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து படிக்கிறவங்களுக்காக எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய எஜுகேஷன் ஸ்கீம் செயல்படுத்தியும் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக அவ்வளோ புது புது சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன்ஸ்க்காக டிஎம்கே போடலான் இருக்கேன். இல்லை, அவர் வந்து தான் இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள தவிர்த்து வேறு யார் வந்தாலும் இது கரெக்டாக இருக்காது. நாங்கள் ஆதி காலத்துலேருந்து திமுக தான். எங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாரும் நாங்கள் திமுக தான் ஆதி காலத்துலேருந்து. ஏன்னா 5 வருஷம் அவங்க ஆட்சி புரிஞ்சுட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் வந்து நல்ல திட்டம், நல்லா இருக்கிற அந்த செயல்பாடெல்லாம் வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே அப்டேட் தெரியும். இப்போ வேறு யாருன்னா புதுசாக வந்தாங்கன்னா அவங்க அதெல்லாம் வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஒரு டவுட்டுலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 5 வருஷம் பண்ணனால மக்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக திருப்பியும் அவங்க ஸ்டாலின் தான் வரும். சேஞ்ச் ஆகணுமே, கொஞ்சம் மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாமே போகணும். இந்த கேஸ் தட்டுப்பாடு, இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் வந்து எதனால வந்துன்னா சேமி எல்லாமே ஒழுங்காக இருந்தாங்கன்னா எல்லாமே வந்துடும். அவங்க இந்த டைமில் எல்லாமே மக்கள் அடிப்பாடு இருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து நிம்மதியாக இருக்கணும்னா சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பார்க்கணுமே, என்ன இது போகுது இது போகுது நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து அதான் லைஃபு. அடுத்த வாட்டி நம்ம வந்துட்டு இப்போ வந்து இவங்க நல்லது போனாங்கன்னா அவன் ஏன் இது அப்புறம் வந்து இவங்க. ஆனால் குடும்ப ஓட்டு எல்லாமே டோட்டலாக தான். இப்போதைக்கு யாருக்கும் ஐடியா இல்லை பட் ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக போட மாட்டேன். எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு போடலான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். 90% போகிற ஐடியாவில் தான் இருக்கேன். அதுக்காக விஜய் நல்லதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு தேவை ஒரு சேஞ்ச் வேணும். எனக்கு 2 பேரும் இவ்வளோ நாளாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. டிஎம்கே 2 பேருமே மாற்றி கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் எதாவது பிரச்சனை ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் 2 பேரும் ப்ராடு பசங்க தான். ஸோ என்னோட இது என்னென்னா விஜய்க்கு போடலாம் ஒரு ஐடியா இருக்குது. சேஞ்சுக்காக போகலான்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கிற ஆட்சிக்கு மச் பெட்டர். நேற்று நடந்த சம்பவம்லாம் பார்த்தீங்களா, அந்த விளாத்தி குளத்து பக்கத்தில் பாதுகாப்புங்கிறதே கேள்விக்குறியாயிடுச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல், தொடாத டிபார்ட்மெண்ட் கிடையாது. என்னன்னாலும் பண்ணலாங்கிற முடிவில் தான் இப்போ இந்த ஆட்சி நடந்துட்டுருக்கு. இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து தமிழ்நாடே இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிரு. அதனால் இதை இதோடு முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முறை இந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, இந்த குடும்பத்துக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடே காலியாயிடும்.